அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. துலாம் வீடு நமக்கு என்ன தரும்? இதுதான் இந்த வீடியோ. துலாம் வீடு வந்து சுக்கரனுடைய வீடு. இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே இப்போ தான் துலாம் ராசியில் யார் இருந்தால் நன்மைன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மெதுவாக தான் ஓட ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ துலாம் வீடு சொல்லும் ரகசியம் என்ன, துலாம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆதிபத்தியத்தை வச்சு நான் வந்து விளக்கலை. ஜென்ரலாக துலாம் வீடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த வீடு துலாம். அதனால தான் இதனுடைய சிம்பிள் தராசு வச்சுருக்காங்க. சனி பகவான் இந்த வீட்டில் உச்சமடைகிறதுனால தான் அதாவது நம்ம வந்து நேர்மையாக நீதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். சரிங்களா? இப்படி தராசு வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரியாக அந்த தராசு இருக்கும். ஓகேங்களா? அப்போ துலாம் அப்படின்னா தராசை குறிக்கும். சரிங்களா? கடை வீதி பகுதிகளை குறிக்கும். இந்த துலாம் ராசியில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பாருங்கள், கடை வீதியில் சொத்தோ வீடோ அவங்க கடையோ, சரிங்களா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாட்டி அதிகமாக கடை வீதியிலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அது சின்ன கடை வீதியோ பெரிய கடை வீதியோ எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதி அப்படின்னு அர்த்தம் இந்த துலாம். சரிங்களா? சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய அதிபதி. இந்த வீட்டில் ஒரு மூலத்திரிகோண பலத்தில் இருப்பார். இந்த வீட்டில் சுக்கரன் மட்டும் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய நல்ல யோகமும் ஆதாயமும் கட்டாயம் இருக்கும். பெண்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம், ஆதாயம் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் வீடு, துலாம் ராசி, துலாம் லக்கணம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்கடை இருக்கும், திருமண மண்டபங்கள் இருக்கும், திருமண தகவல் மையங்கள்லாம் இந்த துலாம் வீட்டுக்கு அந்த ஒரு ஜாதகர் துலாம் வீடு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கிட்ட அதெல்லாம் இருக்கும். இந்த வீடு இவ்வளோ விஷயத்த சொல்லும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு படிக்கக்கூடிய தன்மையும் இந்த துலாம் வீடு சொல்லும். இதெல்லாமே இந்த துலாம் வீட்டுடைய ரகசியம். சரிங்களா? துலாம் வீட்டில் சுபகிரகம், அது குருவோ சுக்கரனோ தனித்த புதனோ யாரு இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் தாராளமாக எழுதி கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு துலாம் வீடான ரிஷபத்தில் வேறு எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இதுவும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, துலாமில் முதல்ல துலாத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம். துலாத்தில் சுக்கரன் இருக்கும்போது நல்ல கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. நல்ல வாழ்க்கை முறை இருக்கும். செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பண வரவுகள் வரும். ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு மிக ஆர்வம் காட்டுவாங்க. சரிங்களா? அதுலேயும் ஆணை விட பெண்கள் வந்து இந்த ராசியில் பிறக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. சுக்கரனுடைய வீடு இல்லைங்களா? ரொம்ப அழகாக இருப்பாங்க. சிலர் மருத்துவராக கூட இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. மருத்துவர் அல்லது இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயம் மருத்துவத்துறையில் அப்படி நடக்கும். அல்லது ஜோதிடத்துலையும் இவங்க சொல்கிறவுடைய அந்த வாக்கு பலிதம் மிக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அந்யோன்யமும் ஒரு மிக சிறிய ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கண்டிப்பாக சுக்கிரன் துலாமில் இருக்கும்போது கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு சூரிய பகவான், சூரியன் இந்த வீட்டில் நீச்சமடைவார். அவர் வந்து இந்த துலாமுக்கு 11ஆம் அதிபதியாக வருவார். அதனால தான் அவரை கொண்டு வந்து இங்கே நீச்சமடைய வச்சுருக்காங்க. சூரியன் நீச்சமடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பண்பு, நிர்வாகம், சரிங்களா, அதே மாதிரி அரசு ஆதாயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி அல்லது ஒரு பாதிப்பு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் அந்த வகையில் நமக்கு யோகத்தை சொல்லும். அல்லது தகப்பனாரே நமக்கு இருக்க மாட்டார், தகப்பனாருக்கும் நமக்கும் ஒரு ஒத்துப்போகாத குணம்லாம் இந்த வீட்டில் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கும் நமக்கும் அந்தளவு ஒத்து போகாது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அவங்களுடைய நாலேஜுக்கு அது வேற மாதிரி தான் போயிருக்கும். சூரியன் இந்த வீட்டில் இருப்பது அந்த அளவுக்கு நன்மை அல்ல. இங்கே அவர் நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, சந்திரன் இந்த வீட்டில் இருக்கலாம். ஒரே ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான கிரகம் யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு கேந்திரத்துக்கு மட்டும் தான் அதிபதி, இன்னொரு ஆதிபத்தியம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது சூரிய சந்திரனுக்கு மட்டும்தான். அப்போ ஒரு கேந்திரத்துக்குடைய அதிபதி துலாமுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இந்த துலாம் லக்னத்தில் வந்து, அதாவது துலாம் வீட்டில் உட்கார்க்கும் போது அவர் ஒளி நிலையாக இருக்கும்போது கண்டிப்பாக மிகுந்த யோகத்தை செய்வார். அரசாங்க வேலையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த துலாமில் சந்திரன் இருக்கிறவங்க, துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இவங்க வந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளில் இவங்க வந்து இருக்காங்க. இவங்க பரம்பரையில் ஒரு திருமணம் 2 திருமணம் செஞ்சவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க சந்திரன் அங்கே வந்து இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இருப்பது ஒளிநிலையோடு இருக்கும்போது நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, சுக்கிரனை பார்த்துட்டோம், சூரியனை பார்த்துட்டோம், சந்திரனை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் செவ்வாய்.
செவ்வாய் இந்த லக்னம் இந்த இந்த சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமான கிரகம், நட்பும் கிடையாது பகையும் கிடையாது. அந்த வீட்டில் அவர் அமரும் போது பார்த்தீங்கன்னா நேரம் 7ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தில் கோபக்காரர் லக்னாதிபதியை வந்து, அதாவது இந்த துலாமை வந்து கோபக்காரனா, ஜாதகரை கோபக்காரனா மாற்றி அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நோயை கொடுத்து, சரிங்களா, ஏதாவது நோய் அல்லது சொத்துல ஏதாவது வில்லங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து 7ஆம் இடமான மனைவிக்கு நமக்கு ஒத்து போகாத அந்த தன்மையை வந்து இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒருவேளை 7ஆம் இடத்தினுடைய அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்து வேற எங்கேயாவது மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது இந்த பாதிப்புலாம் இருக்காது. வெறுமனையாக நம்ம செவ்வாய் மட்டும் இந்த துலாம் வீட்டில் இருக்கும்போது அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த அளவு நல்லதில்லை. ஜாதகரையும் கோபக்காராக்குவார், மனைவியும் கோபக்காரங்களா இருப்பாங்க. இது அந்த அளவு சிறப்பு அல்ல. ஆனால் மனைவி இருப்பாங்க, ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. 2 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் பார்க்கறனால அந்த வீடு மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி. செவ்வாயை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புதன். புதன் சுக்கிரனுக்கு மிகவும் மிகவும் பிடித்த கிரகம். அப்போ 2 பேரும் நண்பர்களாக கொண்டவங்க, கலைகளுக்கு சொந்தக்காரங்களே இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா துலாவத்தில் போய் உட்காரும்போது இவங்களுக்கு அந்த 64 கலைகளில் ஏதாவது ஒரு கலைகள் இவங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக எழுதுவாங்க. புதனின் காரகத்துவங்கள் பூரா இங்கே சிறப்பாக இருக்கும். பத்திரப்பதிவு சார்ந்த விஷயம், அதே மாதிரி தகப்பனாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை நல்ல மேலோங்கும். மிகப்பெரிய பாக்கியம், பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாமே கிடைக்கும். விரயம் வந்து சுப விரயமாக அமைஞ்சு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். தாய் மாமன் மாமன் வகையறார்கள் அவங்களால வரக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, புதன் பிறகு இந்த வீட்டில் குரு இங்கே வந்து ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தினுடைய வீட்டில் பகையடைஞ்சிருந்தாலும் அவர் சுபகிரகத்தினுடைய வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக 40 to 50% யோக பலன்களை தருவார். குறைந்த அளவு புத்திரர்களை தருவார். ஆண் குழந்தை, எனது ஆண் வீடு, குறைந்த அளவு ஆண் குழந்தைகளை கொடுத்துருவார். ஓகேங்களா. அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சியை தருவார், ஒரு முன்னேற்றம் தருவார். என்ன இருந்தாலும் குருவின் காரகத்துவம் சரியில்லைனாலும், அவர் குருவின் ஆதிபத்தியம் சரியில்லைனாலும் குருவின் காரகத்துவங்கள் இங்கே மிகுந்த நன்மையை கண்டிப்பாக தரும். அப்படி குருன்னா பணம், காசு, பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாமே இங்கே இருக்கும். கட்டுக்குள் பட்டு 50% இங்கே குரு பகவானால் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நன்மையை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி இந்த வீட்டில் உச்சம் அடைகிறார். ஒரு இயற்கை பாவ கிரகம் சொல்லக்கூடிய சனி இந்த வீட்டில் வந்து உச்சம் அடைவது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் சுபகிரகத்தினுடைய தொடர்பில் இருந்தவர் உச்சம் அடைவது மேலும் யோக பலன்களை கூடுதலாக தரும். உச்சம் அடைஞ்சாவே நல்லது தான், யோக பலன் தான். ஆனால் அவர் இந்த வீட்டில் உச்சம் அடைஞ்சு அங்கேருந்து 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். தொழில் அமைகிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சார். தொழில் யார்கிட்டையும் அவங்க போய் செய்ய மாட்டாங்க. சுய தொழில் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா வருமானம் அப்படின்னா கூட சுய தொழில் உட்காந்துருப்பாங்க. தவிர 6000 7000 நீங்கள் காசு கொடுத்து ஒரு இடத்துல வேலைக்கு போக சொன்னீங்கன்னா கூட அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அந்த வகையில் சனி இந்த வீட்டில் உச்சம் அடைகிறது கொஞ்சம் பலகீனமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் அவரின் காரகத்துவங்களும் இங்கே சேர்ந்தே நமக்கு ஜாதகர் தருவார். 50% to 60% இங்கே நன்மை, மீதி 40% நன்மை அல்லாத பலன்களும் இங்கே நடக்கும். ராகு இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே ராகு இருக்கிற வீடு வந்து கெடுங்க. சரிங்களா, ராகு இருக்கிற வீடு கெடும். 1993-94 பிறந்தவங்களை பாருங்க, ராகு இந்த வீட்டில் இருக்கும். அவங்க பெரும்பாலான பேர் பாருங்க திருமண வாழ்க்கை சரியில்லை. லக்னாதிபதியின் துணை அமைப்பை கொண்டு லக்னாதிபதி அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுறாங்க. லக்னாதிபதி விளக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே சரியான ஒரு அமைப்பில் இல்லை. அப்போது துலாத்தில் ராகு இருக்கும்போது அங்கே மனைவி சார்ந்த விஷயத்துலையும் திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் கலத்திரம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லபடியாக ஓரளவுக்காவது போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி துலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருப்பது என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை அல்ல. கேது இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்தியம் மேலேயும் நம்ம குடும்ப உறவுகள் மேலேயும் ஒரு குடும்பத்து மேலேயும் நம்ம குழந்தை குட்டிங்க மேலேயும் ஒரு பாசம் வராமல் விரக்தி தன்மையை அடைய வச்சிருவார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய வீட்டில் கேது இருக்கும் போகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விரக்தி கொடுக்கறதோடு மட்டும் இல்லைங்க, ஒரு தடையையும் ஒரு தாமதத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் கலந்த ஒரு சில விஷயங்களையும் இந்த வீட்டில் வந்து கொடுத்துறாரு. ஆனால் முதல் 3.5 வருஷம் இதை கொடுத்தாலும் அடுத்த 3 வருஷம் இங்கே இருக்கக்கூடிய கேது ஓரளவுக்காவது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இங்கே நல்ல பலன்களை தந்தே ஆவார். ஏன்னா அது ஒரு சுபருடைய வீடு அப்படிங்கிறதுனால. நண்பர்களே, துலாம் வீடு சொல்லும் ரகசியம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.